ஹாய் எவ்ரிவான். இந்தியால கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன ஸ்கீம், யாருக்கு ஸ்கீம், எப்படி அப்ளை பண்ணணும், எனக்கு வருமா வராதா, இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதான் நம்ம ஊர்ல டயலாக் இருக்கே, ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாலும் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு ஒரு தாட். சோ நான் ஒரு 10 செக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு செக்ஷன்லயும் இருக்கிற ஸ்கீம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட வீடியோட கோல் என்ன அப்படின்னா, நமக்கு வர ஸ்கீமை ஐடென்டிஃபை பண்றது, கிளாரிட்டியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, அண்ட் சில பேருக்கு ஸ்கீம் வெளியே போறது அதெல்லாமே பயமா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது, இது அவேர்னஸ் பிளஸ் லைஃப் ஹெல்ப் வீடியோ. கண்டிப்பா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இது 10 பார்ட்டா வீடியோவா போட போறேன். இந்த பார்ட் 1 ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த பார்ட் 1ல எக்ஸ்பிளைன் பண்ண போற ஸ்கீம்ஸ் எல்லாமே டெய்லி லைஃப்ல டைரக்டா யூஸ் ஆகுற ஸ்கீம்ஸ். ஏழை, மிடில் கிளாஸ், லேபர்ஸ், வயசானவங்க எல்லாத்துக்கும் காமனான ஸ்கீம்ஸ். இந்த வீடியோ பார்த்தா மினிமம் ஒரு ஸ்கீம்ல நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க கண்டிப்பா. அண்ட் வீடியோக்குள்ள போலாம். ஸ்கீம் 1 அப்படின்னு பார்த்தா பிரதன் மந்திரி ஜன் தன் யோஜனா. இது என்ன அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இருந்தா என்ன ப்ராப்ளம்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். இன்கேஸ் நீங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கல அப்படின்னா கவர்மெண்ட் கேஷ் பெனிஃபிட் எதுவுமே வராது, இன்சூரன்ஸ் மிஸ் ஆயிடும், லோன் கிடைக்காது, பென்ஷன் ஸ்கீம் ஜாயின் பண்ண முடியாது. அதான் கவர்மெண்ட் சொல்லுது, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஜீரோ பேலன்ஸ்ல பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஸ்கீம். இதோட பெனிஃபிட்ஸ் டீட்டெயிலா சொல்லணும்னா, ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் அக்கவுண்ட் கேன்சல் ஆகாது, ரூபே ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கிடைக்கும், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் 2 லட்சம் வரைக்கும் கவர் ஆகும், அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தா 30,000 வரைக்கும் கிடைக்கும் எலிஜிபிள் ஆனா. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் பார்த்தா, நாட்பட கூலிக்காரர்களுக்கு, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு, சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, கிராமத்து பீப்புளுக்கு. பேங்குக்கு போகவே பயந்த நிறைய பேரு இதோட என்ட்ரி கேட் ஸ்கீம் மாதிரி இது அமைஞ்சுது. அண்ட் ஸ்கீம் நம்பர் 2 டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இது டிபிடின்னு சொல்லுவாங்க, இம்பார்ட்டன்ட் கனெக்டர். இந்த பார்ட்டை நிறைய யூடியூபர் சொல்லாம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டிபிடி அப்படிங்கிறது ஒரு லிங்க், கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா கேஷ் பெனிஃபிட்டும் டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிற ஒரு சிஸ்டம். ஏன் டிபிடி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, இதுல மிடில் மேன் கிடையாது, கமிஷன் கிடையாது, டிலே கம்மியா இருக்கும், கரப்ஷன் கம்மியா இருக்கும். ஸ்கீம் மிஸ் ஆகுறதுக்கு ரீசன் கவர்மெண்ட் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் பிளஸ் டிபிடி லிங்க் இல்லாததுதான். சோ உடனே லிங்கை எடுத்து பேங்க் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கீம் நம்பர் 3 பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா. கிராமங்கள்ல, ஸ்லம்ல, இன்னும் நிறைய வீட்ல அடுப்புல, விறகுல கெரோசின் வச்சுதான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, ஸ்மோக்கிங்னால லங்ஸ் ப்ராப்ளம் வருது, பெண்களுக்கு ஹெல்த் டேமேஜ் ஆகுது, குழந்தைகளுக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் வருது. இந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா, இலவசமா எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்படுது, பெண்களுடைய நேம்ல கனெக்ஷன் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எப்படின்னா, ஃப்ரீயா கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா ஸ்டவ்வும் கொடுத்துருவாங்க, சிலிண்டருக்கு சப்சிடி கொடுப்பாங்க, அண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஆகும். ஏன் பெண்களோட பேர்ல அப்படின்னா, கிச்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி உமன் கிட்ட தானே இருக்கு, அப்போ ஓனர்ஷிப் உமன் கிட்ட தான் இருக்கணும். சோ இனி உங்க வீட்டுல நீங்க கேஸ்ல குக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஸ்கீம் நம்பர் 4 பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு வீடு வருமா வராதா அப்படின்னு. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹெல்ப்போட சொந்த வீட கட்டுறது இல்ல வாங்குறதுக்கான ஒரு ஸ்கீம். இதுல 2 டிவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. லைக் எப்படின்னா, PMAYG அப்படிங்கிறது வில்லேஜ் சைட்லயும், PMAYU அப்படிங்கிறது சிட்டில டவுன் சைட்லயும். இதோட சப்சிடி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா, வில்லேஜ் பக்கம் 1.2 lakhs அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க, அண்ட் சிட்டி பக்கம் 2 லட்சம் இன்ட்ரெஸ்ட் சப்சிடியோட. ரெண்ட் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க சொந்த வீடு வாங்கி மூவ் ஆகுறதுக்கான இது ஒரு ஸ்கீம். ஆனா மக்கள் சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நேம் மிஸ் மேட்ச் ஆச்சுனாலோ, ஆல்ரெடி கான்கிரீட் ஹவுஸ் இருந்துட்டு அப்ளை பண்ணிருந்தாலோ, இல்ல ராங் இன்கம் டீடைல்ஸ் கொடுத்திருந்தாலோ நீங்க மாட்டிப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே இப்ப டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸ்கீம் நம்பர் 5 ஆயுஷ்மான் பாரத். ஹாஸ்பிட்டல் பில் வந்தா மிடில் கிளாஸுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, 5 லட்சம் வரை கேஷ்லெஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. இது என்னென்ன கவர் பண்ணும் அப்படின்னா, பெரிய ஆபரேஷன், ஐசியூல வச்சிருந்தா, அப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ், மேஜர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணனா, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறதுக்கு முன்னாடியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறதுக்கு அப்புறமும் எல்லா பொறுப்பையும் கவர் பண்ணிடும். இதெல்லாம் கவர் பண்ணாது அப்படின்னா, நீங்க மேக்கப், அலங்காரம் பண்ற காஸ்மெட்டிக் சர்ஜரி எதுவுமே கவர் பண்ணாது, அண்ட் மைனர் ஓபிடியும் கவர் பண்ணாது. ஸ்கீம் நம்பர் 6 ஃப்ரீ ரேஷன். இது எல்லாத்துக்கிட்டே இருக்கும், நம்ம வீட்டுல எல்லா ரேஷன் கார்டும் இருக்கும் இல்லையா. சோ பசிக்கு மருந்து சாப்பாடு தான், அதனால கவர்மெண்ட் அரிசியும் கோதுமையும் மந்த்லி ரேஷனையும் கொடுத்துட்டு இருக்கு. சோ ரேஷன் கார்டு இல்லாதவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கீம் நம்பர் 7
PMSBY ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் 20 ரூபாய் வருஷத்துக்கு பே பண்ணா 2 லட்சம் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். ஒரு டீயோட காசு நம்மளுக்கு 2 லட்சம் வரைக்கும் கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது யாரெல்லாம் எடுக்கலாம்னா எல்லாருமே எடுக்கலாம். ஜீரோ பேலன்ஸ் இருந்தா கூட எடுக்கலாம். இது லேபர்ஸ் எல்லாம் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா தினக்கூலி செய்யறவங்களுக்கு எப்போ ஆக்சிடென்ட் ஆகும் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அண்ட் இது நீங்க பேங்க்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 20 ரூபாய் பே பண்ணணும். 20 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அக்கௌண்ட்ல போட சொல்லுவாங்க. இது அவங்களே டிடெக்ட் பண்ணிக்குவாங்க வருஷம். ஆட்டோ டெபிட் ஆயிடும். ஸ்கீம் நம்பர் 8 PMJJBY லைஃப் இன்சூரன்ஸ். இது 436 ரூபாய் வருஷத்துக்கு போட்டா 2 லட்சம் வரைக்கும் லைஃப் கவர் ஆகும். நீங்க இல்லனாலும் உங்க ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பண்ண கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் நம்பர் 9 பென்ஷன் யோஜனா. இது யூத்ஸ்க்கான ஒரு ஸ்கீம் மாதிரி வச்சுக்கோங்களேன். பென்ஷன் வந்துட்டு 1000 இருந்து 5000 மந்த்லி 60 வயசுக்கு அப்புறம் வரும். வயசான காலத்துல பிள்ளைங்களை நம்பி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பென்ஷனை நம்பி இருக்கலாம் இல்லையா. ஸ்கீம் நம்பர் 10 ஜன் ஔஷாதி யோஜனா. இது என்ன அப்படின்னா லோ காஸ்ட் ஜெனரிக் மெடிசன் ஸ்டோர்ஸ். நீங்க வாங்குற மெடிசன் சேமா இருக்கும், பேர் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும், 70% கம்மியா கிடைக்கும். சோ இதுதான் பார்ட் 1ல இருக்க ஸ்கீம்ஸ், காமன் பீப்புளுக்கான ஸ்கீம்ஸ். இந்த பார்ட் 1ல சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே பேசிக் ரைட்ஸ், லக்ஸரி கிடையாது, பாலிடிக்ஸ் இல்ல. இது வந்துட்டு லைஃப் சேஃப்டிக்கான ஒரு ஸ்கீம்ஸ். நீங்க எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டான ஒரு தேவை உள்ளவருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பார்ட்ல விமனுக்கும் அப்புறம் பெண் குழந்தைகளுக்கும் இருக்கிறதான ஸ்கீமை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.